So hello guys, and I'm back with another video. I hope everyone are doing absolutely great. So இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ரைடிங் கியர் யூசர் ரிவ்யூ வீடியோ தான். என்ன யூடியூப்ல ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து Bbg Ladakh ரைடிங் கியர் தான் யூஸ் பண்றேன்னு. அந்த ரைடிங் கியரோட யூசர் ரிவ்யூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நான் சொன்ன Bbg Ladakh ரைடிங் கியர். இந்த கியர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரைடிங் கியரை வச்சு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 to 15,000 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். எல்லா டெரைன், காட் ரோட்ஸ், ஆல் சீசன்ல ஓட்டியிருக்கேன். இது ஒரு ஆல் சீசன் ரைடிங் கியர் தான். பாருங்க, ஸோ தெர்மல் லேயர், இதுதான் தெர்மல் லேயரு, தெரியுதா? இது வாட்டர் இப்படி யூஸ் பண்ணா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. பட் வாட்டர் ப்ரூஃப்காக தனியா ஃப்ளோரசனோட நைட் டைம்ல ரெயின்ல யூஸ் பண்ணாலும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஆரஞ்ச் ஃப்ளோரசன்ல ஒரு ரிஃப்ளெக்டரோட ஒரு ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. டாப் குவாலிட்டியா இருக்கும். அதனாலதான் எனக்கு இந்த ப்ராடக்டே ரொம்ப பிடிச்சது. இதோட ப்ரைஸ் வந்து 7,000. இங்க வந்து டெல்ட்ராய்ட்ஸ்ல வந்து ஒரு பேடிங்கு, வெளியே லுக்குக்காக இன்னொரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எல்போஸ்ல பேடிங் இருக்கு. அப்புறம் பின்னாடி ஸ்பைன் பேடிங் இருக்கு. முன்னாடி வந்து செஸ்ட் பேடு கிடையாது. பாருங்க, நான் ஓவர் பண்ணி காட்டுறேன். ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. நான் சூஸ் பண்ணியிருக்க சைஸ் வந்து M. பர்ஃபெக்டா இருக்கும் இந்த ஜாக்கு. இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவே அதை தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், போய் பாருங்க. இந்த ஜாக்கை பத்தி A to Z, இதோட ப்ரைஸ், எப்போ வாங்கினேன், எல்லாமே நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க, இதோட யூசர் ரிவ்யூனால எனக்கு இந்த ஜாக் பர்சனலாக ரொம்ப ஃபேவரெட்டு. நான் மற்ற ஜாக் எல்லாமே கன்சிடர் பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைடிங் கியர்னாலே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால இது வெயிட் ஒரு இஷ்யூஸ் மேட்டர் இல்லை. அப்புறம் என்னன்னா, இங்கே 2 பாக்கெட்ஸ் இருக்கு. இந்த பாக்கெட்டும் இருக்கு, இன்னர்லேயும் ஒரு பாக்கெட் இருக்கு. இந்த பாக்கெட் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். நான் வந்து பயங்கரமான மழையில கூட இதுல போனை வச்சுட்டு அந்த ரெயின் கவர் யூஸ் பண்ணப்போ கூட உள்ள எனக்கு நனையவே இல்லை. ஐம் அஷ்யூரிங் தட். வேற என்ன, இதுல வந்து ஃபிளாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஃபிளாஸ்ன்னு தெரிஞ்சது எதுனா, இந்த தெர்மல் லேயருக்கு பின்னாடி இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல், இந்த பேடிங்கோட இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஸ்கின்னியா இருக்கு. ஸோ அதனால எங்கேயாவது கிழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி இந்த ஜாக்கை பத்தி ஒரு ஃப்ளாஸே இதை கண்டுபிடிக்க முடியல. பாத்தீங்களா, நான் ஃப்ளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் வந்து என்ன டிராபேக் சொல்லலாம்னு தேடுறேன். அதுவே ஒரு குட் சைன் தானே. இந்த ஒரு ஜாக்கை பத்தி 7,000 நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட அப்கிரேடட் வெர்ஷன் ஸ்பைன் பேடிங்லாம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போவும் இதோட காஸ்ட் வந்து 7,000 தான். ஏன்னா இது வந்து சென்னை மேக், இந்தியன் ப்ராடக்ட், இது இம்போர்ட் பண்ணல. மற்ற பிராண்ட் எல்லாம் இம்போர்ட் பண்றதுனால இதே ஸ்பெக் வந்து 12,000, 13,000, 14,000 வருது. ஸோ அதே ப்ரைஸுக்கு வந்து இது எடுக்கணும். ஒரு பிகினர்ஸ்க்கான பர்ஃபெக்டான ஜாக் தான். ஸோ எல்லாரும் இதை கன்சிடர் பண்ணுங்க. நான் நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஜாக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. அவங்களாம் குட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Until that, signing out is your Gearup traveler. Bye.